கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்தி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த காலை நேரத்திலும் சங்கீதங்களிலே 5வது சங்கீதம் 1வது 2வது 3வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 5வது சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், என் தியானத்தை கவனியும். பாருங்க, காலையில சங்கீதக்காரன் சொன்னது போல் நம்ம சொல்லணும், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். 2வது சங்கீதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் ராஜாவே, என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். 3வது வசனம், கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், என் விண்ணப்பத்தை கேட்டருளுவீர், என் ஜபத்தை கேட்டருளுவீர். நான் ஏறெடுக்கிற எல்லா துதிகளையும் கர்த்தர் கேட்டருளுவீர். இன்னைக்கு நான் தியானிக்க போகிறேன், உம்முடைய வசனத்தை எனக்கு தந்து என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அற்புதம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நாங்கள் காத்திருக்கிறோம், அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வேண்டிய மன்னாவை அதிகாலையில் சென்று தேவ சமூகத்தில் நின்று வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவையுள்ள ஒரு இடத்தில் இருந்தாலும் காலையிலே எழும்பி தங்களுக்கு வேண்டிய மன்னாவை அவர்கள் சேகரித்தார்கள். அதே போல இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நாம் எழும்பி கர்த்தருக்கு சமூகத்தில் நின்று தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய் இது மாறட்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நாம் வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாடப்போகிறோம். நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உமது முகம் நோக்கி நான் பார்க்கிறேன், என்னை வெட்கப்படுத்தாத தேவன் அவர்னு சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். ஆமென். நல்லா கைகளை தட்டி சந்தோஷமாய் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு, ஆண்டவரே இந்த மாலையில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை சேர்ந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் இந்த காலை நேரத்திலே போவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், அறிந்தவர்கள் ஆமென் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை,
ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. இந்த காலை நேரத்தில் உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. காலை நேரத்தில் திக்கற்றோர் வேதனை அறிந்து எங்களுக்கு உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. காலையில உயர்த்தி சொல்லுங்க நம்பிக்கையோடு. ஆமென் ஆண்டவரே. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு ராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஆமென். நம்பினோரை நீர் மறக்காத தேவன். உம்மை தேடி வந்தோரை சொல்லுங்க நம்பினோரையே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. சொல்லுங்க ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. சொல்லுங்க நான் ஏழை ஆண்டவரே, ஆனாலும் என் பலன் நீ, என் நம்பிக்கை நீ. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. கைத்தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இசையாயுது
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமை வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார். இந்த காலை நேரத்திலும் நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:2 வசனத்தில், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி இருந்த இடத்திலிருந்து, ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தேவரீ நீ கொடுத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் பெரியவர், ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் பெரியவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய துதிகள் மத்தியிலே, ஆண்டவரே, ஆராதனையின் மத்தியிலே நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களை வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கும், நீர் ஒருவரே மகிமைக்கும், நீர் ஒருவரே கனத்திற்கும் பாத்திரர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இருந்த இடத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல விடுதலையாய் ஆராதியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கின்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, காலை நேரத்தில் உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ராஜாவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஆமென், உம்மை ஆமென். போல் வேறு தேவன் இல்லை. கரம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நல்லவர். ஆண்டவரே, நல்லவர், நீர் நல்லவர். சர்வ வல்லவர், ஆமென். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உயர்த்தி நீங்க
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆலையில சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைக்கிறவரே என்னையும் நிறைத்தீரே. நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 ராஜாவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா 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 உயர்த்தி உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா 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 என்னையும் முன் குறித்தீரே நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் ஆண்டவரே நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 கரம் உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா 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 எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் என் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. வல்லவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அதிகாலையிலே இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை இதுவரை உதவி செய்தி ஐயா இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை நடத்தினவரே இதுவரை உதவி செய்தி தேவனே. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஆமென். உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ஆமென். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்கிற தேவன் என்னை காண்பவரே என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி ஓ என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஈரே
சொல்லுங்க. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. என் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. இந்த காலை நேரத்தில் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆமென். ஸ்தோத்திர பலி இன்று அப்பா அப்பா உங்களுக்கு தா. அப்பா அப்பா உங்களுக்கு தா. இயேசு அப்பா உங்களுக்கு தா. நீங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தா. நீங்கள் அப்பா அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு அபிஷேக வல்லமை பாயட்டும். ஆமென். அப்பா அப்பா அந்த ரகரா இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை பாய்வதாக. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அவர் நம்ம பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் என்னை பரிசுத்தப்படுத்து. பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். உங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஆராதனை நேரத்துல ஸ்தோத்திர உயர்த்துகிறோம். பலி. ஆமென். அப்பா அப்பா சொல்லுங்க அப்பா 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 உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா மகிமை. உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. சொல்லுங்க கரம் உயர்த்தி. எங்கள் பரலோக ராஜாவே. நீங்க தான்ப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசையா. எங்கள் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீங்க இல்லாம என்ன வாழவே முடியாது. உங்க துணைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முழு முடியாது. பலத்தோடு சொல்ல முடியுமா? இருக்கவே முடியாது. கரம் உயர்த்தி சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம்.
என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான். உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். என் சொந்தம் காலை நேரத்தில் உயர்த்தி, என் நண்பன் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். காலை நேரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கதான் ஆண்டவரே என் நம்பிக்கை, நீங்கதான் என் துருகம், நீங்கதான் என் பலன், எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க இல்லாம? நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க துணை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. உணர்ந்து சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நாள் கூட ஆண்டவரே என்னால இருக்கவே. கரம் உயர்த்தி பலத்தோடு, நீங்க தான் எனக்கு எல்லாம். அவர் ஒருவர் தான். நீங்க தான் எனக்கு எல்லாம். இயேசுதா எனக்கு எல்லாம். இயேசுதா எனக்கு எல்லாம். இயேசுதா, இயேசுதா எனக்கு எல்லாம். இயேசுதா எனக்கு எல்லாம். இயேசுதா எனக்கு எல்லாம். காலை நேரத்தில் அவர் பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே நீங்கதான், நீங்கதான் எல்லாம். கடைசியா கரம் உயர்த்தி, நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். ஒரு நாளுமே நீங்கதான். நன்றி ஆண்டவரே. நீங்கதான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னதை போல, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே எங்கள் மெய்ப்பர், நீரே எங்கள் எல்லாம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வேண்டிய எல்லா பலனையும் சுகத்தையும் விடுதலையையும் தருவதற்கு உம்மாலே மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய வார்த்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. இந்த நாளின் காலை ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருக்கட்டும். வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். ஆண்டவரே, காலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்னதை போல இந்த காலை நேரத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கத்த செய்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்தை காண்கிற நாளாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு அப்பியாசப்படுத்த பலன் கொடுக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவதற்காக ஆண்டவர் கொடுத்த வசனம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 138வது சங்கீதம்
8வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொன்னபடி தங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். அநேகர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், அநேகர் நமக்கு வார்த்தைகளை பேசியிருக்கலாம். நான் இதை செய்வேன், அதை நடப்பிப்பேன், கூட துணையாக இருப்பேன், பல காரியங்களை வார்த்தைகளை நிறைய நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அவங்க நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு மனிதன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய வாழ்க்கையை சந்தித்த பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சில இன்னல்களை பார்த்துட்டு சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி சொன்னேன் பிரதர், ஆனால் இன்றைக்கி என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி அநேகர் கடந்து போகிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இங்கு வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அப்படின்னா நம்முடைய தேவன் யார் என்றால், நமக்காக யாவையும் எதை வேண்டுமானாலும் அவர் செய்து முடிக்கும் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு, எனக்கு இது முடிந்திடாதா, எனக்கு இது நடந்துடாதா, இது என் வாழ்க்கையில் இந்த காரியம் தீர்ந்து விடாதா, இது ஓய்ந்து விடாதா, இந்த புயல் நின்று விடாதா என்று ஏக்கத்தோடு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் காலையில் மிக தெளிவாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ஓட்டத்தை துவங்கினவர்கள் உண்டு, முடிக்காமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்றும் தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். இந்த உலகத்தில் அவரை போல வேறு யாராலும் சொன்னதை செய்து முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றி நமக்கு தருகிற தேவன். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 57ஆம் சங்கீதம் 2வது வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த காலை நேரத்தில் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். இதுவரை மனிதனை நோக்கி கூப்பிட்ட போது முடிக்கிறேன்னு சொன்னவங்க, இந்த காரியத்தை கூட இருப்பேன்னு சொன்னவங்க எத்தனையோ காரியங்களும் முடிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எனக்காக, நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, தேவனை நோக்கி, ஆண்டவரே நீ எனக்காக செய்து முடிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த நன்மையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எதையெல்லாம் முடிக்க அவர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்ல முடியும், எதையெல்லாம் தேவன் முடிக்க போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இது முடியுமா, இது நடக்குமா, இது கூடுமா, இது கிடைக்குமா, இது வாய்க்குமா, இது நடக்குமா, பல விதங்களில் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை, நன்மைகளை தந்து அவர் முடிக்க போகிறார். அல்லேலூயா. எதையெல்லாம் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்காய் அவர் முடிக்க போகிறார் என்பதை ஒரு 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். ஒரு சுருக்கமான செய்தியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். நான் இந்த ஆராதனையை முடித்து நான் போகும்போது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இந்த காலை நேரத்தில் நான் வந்தது எப்படி வந்தேனோ தெரியாது, ஆனால் இந்த முடிவு ஜெபத்தில் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார், என் பிரச்சனைகளை செய்து
முடிப்பார், என் போராட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கட்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற 3 காரியங்களை இந்த காலை நேரத்திலே சொல்லி நாம் ஜெபித்து நாம் கடந்து போகிறோம். முதலாவதாக யோபு 31 அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 31 அதிகாரம் 40வது வசனம். அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. அங்க பாருங்க, யோபின் வார்த்தைகள் முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல எதை உங்க வாழ்க்கையில முடிக்க விரும்புகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். என்ன வார்த்தைகள்? புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தைகள், கண்ணீரோடு பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள், இழப்பின் நிமித்தம் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள், இது எல்லாம் எனக்கு நடக்குமா, என் வாழ்க்கை இப்படி ஆகி கொண்டிருந்ததே என்று நினைத்து கொண்டிருந்த வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முடிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோபு யோசித்து பாருங்க, அதுவரையும் யோபு பல விதங்களில் புலம்பி இருக்கலாம். எப்படி புலம்பி இருக்கலாம்? ஆண்டவரே, என் சிநேகிதர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே, என் மனைவி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே, என் பிள்ளைகளெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே, எனக்கு ஆஸ்தியெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே, என் சுகத்தை இழந்து போயிட்டேனே, பலவிதமான காரியத்தோடு யோபு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, யோபின் வார்த்தைகள் முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க, என் வார்த்தைகள் இன்றோடு முடிந்தது. இனி நான் புலம்பின காரியங்களை பேச போவது இல்லை, கண்ணீரோடு இருக்கிற காரியங்களை பேச போவது இல்லை, மீண்டும் இழந்த காரியத்தை என் வாயில வார்த்தைகள் வரப்போவது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? என் வார்த்தைகள் இதோடு முடிந்தது. அதற்கப்புறம் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்ய போகிறார். அவர் எனக்காய் எழுந்திருள போகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் ஒரு காலமாய் இன்றைக்கு இருக்கிறது. ஏதோ வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ நடந்தோம் என்று இல்லாதபடி இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, இதுவரை புலம்பின வார்த்தைகள், இதுவரை நான் கண்ணீரோடு பேசின வார்த்தைகள், இதுவரை நான் வாழ்க்கையில் அநேக கஷ்டத்தை பேசின வார்த்தைகள் எல்லாம் முடிந்தது. இனி நான் பேச போகிறது சந்தோஷத்தின் வார்த்தைகள், இனி நான் பேச போகிறது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள் பிறக்கட்டும். ரூத் 3 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரூத் 3 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அப்பொழுது அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் பாருங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன மேல இருக்கிற நம்பிக்கை அங்க பாருங்க. இந்த காரியம் நீ சொல்லிட்ட, போவாசுகிட்ட உன் காரியத்தை சொல்லி முடிச்சாச்சு. நீ சொல்லியதுக்கப்புறம் இந்த காரியத்தை முடிக்கும் வர அந்த போவாஸ் இளைப்பாற மாட்டான் என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனையே அந்த அளவுக்கு நம்ப முடியுமானா, அதை விட நம்முடைய இரட்சகர் ஆவிக்குரிய போவாஸ் நம்மளை சாதாரணமாக விட்டுடுவாரா? இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் காரியத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். இடையில சொல்லிட்டு ஏதோ வார்த்தையை சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் என்னோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் என்னோடு அவர் வந்து காரியங்களை முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என் வார்த்தைகள் முடிந்தது, போதும் நான் புலம்பின வார்த்தைகள், போதும் நான் இழந்த வார்த்தைகளை கொண்டு பேசினது, போதும் என் வாழ்க்கையில் துயரத்தை குறித்து பேசின நாட்கள் போதும். இனி என் வார்த்தையில் ஆனந்த களிப்புகளை, சந்தோஷத்தின் வார்த்தைகளை, சமாதானம் நிறைந்த வார்த்தைகளை, விசுவாசத்தின் வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அப்போ இங்கே வாசித்து பாருங்க, இந்த மனுஷன் அன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் வர இளைப்பாற மாட்டான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில், ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில், யாரிடமும் சொல்ல முடியல ஆண்டவரே என்று தவித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிற காரியம் தெரியுமா?
போதும், வார்த்தைகள் முடிந்தது, இனி புலம்ப வேண்டிய வார்த்தைகள் இல்லை, கஷ்டப்படுகிற வார்த்தைகள் இல்லை, தேவையில்லாத காரியங்களை பேச வேண்டிய வார்த்தைகள் இல்லை, எல்லாம் முடிந்தது, காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நன்மையை தருவார், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படி வந்தீர்களோ தெரியாது, ஆனால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை முடிக்க அவர் விரும்புகிறார். எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று நம்ம சொல்லி வாசிக்கிறோம். எதை ஆண்டவர் நமக்கு முடிக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையை தொடங்கினவங்க முடிவை குறித்து தான் ரொம்ப யோசிப்பாங்க. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், முடிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முடிவில் தான் அது எல்லாவற்றையும் அங்கே ஆராய்ந்து சொல்லப்படும். கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கலும் ஒரு இழப்பு வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே தான் ஒரு மனுஷனுடைய முடிவு சொல்லப்படும். பொறுமையாக இருக்கணும், முடிவை கர்த்தர் கொடுக்கிற வரை நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், முதல் காரியம் எப்படி தெரியுமா, எதை முடிக்க விரும்புகிறார் தெரியுமா, உங்கள் வார்த்தைகள் போதும், பேசின வார்த்தைகள். இன்றைக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் கடனை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருந்தது போதும், என் வியாதியை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருந்தது போதும், நான் என் வாயில் இனிமேல் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட, நல்ல வார்த்தைகளை பேச கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இரண்டாவதாக, தேவன் இந்த காலை நேரத்தில் எதை அவர் முடிக்க போகிறார் அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 72ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 72வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல்ல நான் சொன்னேன், வார்த்தைகள் முடிந்தது. என்ன வார்த்தை? யோபு புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தை. யோபு, இதுவரைக்கும் நீ பேசிட்ட, போதும், ஸ்டாப், இனி நீ பேச வேண்டாம். அந்த அதுக்கப்புறம் பாருங்க, யோபு ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆண்டவர் பேச துவங்கி யோபுவை 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்றாய் அல்ல, கடந்த காலத்தை விட அடுத்த தேவன் ஆசீர்வதித்தது மிக மேன்மையாக இருந்தது. கூட்டி தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது, இங்கே நம்ம பார்க்குறோம், விண்ணப்பங்கள் முடிந்தது. விண்ணப்பங்கள்னா என்ன? நெடு நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரியம். பல நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், இது எனக்கு நடக்கலை. பல நாட்களாக தேவ சமூகத்தில் நிற்கிறேன், இது வாய்க்க பண்ணலை. நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன், இந்த காரியங்கள் எனக்கு நன்மையாக கிடைக்க மாட்டேங்குது. இப்படி சொல்லி பல நாட்களாய் உங்கள் மனதுக்குள்ளே இருந்த அந்த விண்ணப்பங்கள் இன்றைக்கு ஆண்டவர் முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம்புகிறவங்க இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள், இதுவரை நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருந்த விண்ணப்பங்கள், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்கள், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தரப்போகிறார். சங்கீதம் 65 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், சங்கீதங்களிலே 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்து நீங்க விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்த காரியத்தோடு நீங்கள் ஜெபித்தாலும் சரி, ஆண்டவரே இது இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது, நான் ரொம்ப நாளாக ஜெபித்துக்கிட்டு இருக்கேன், என் தொழிலுக்காக நான் ஜெபிக்கிறேன், திருமண காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளையுடைய திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகுது, ரொம்ப நாளாக தடைபட்டு போகுது, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், போதும், இனி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். தொழில் விருத்தி அடையும், கடன்கள் மாறும், வியாதிகள் விலகும், பலவீனங்கள் நீங்கும், அற்புதங்கள் நடக்கும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என் விண்ணப்பங்கள் முடிந்தது ஆண்டவரே, இனி நான் புதுசாக தான் ஜெபிக்க போறேனே தவிர திரும்ப திரும்ப ஏறெடுத்ததே நான் ஜெபிக்க போகிறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தினை இனிமே நீ பார்க்க மாட்ட. இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, இதோட சரி, என் வாழ்க்கை நான் சந்தித்து கொண்டிருந்த இந்த விண்ணப்பங்கள், நெடுநாட்களாகவே ஒரு காரியத்துக்கு போராடி கொண்டிருந்த காரியங்கள், இவைகளெல்லாம் போதும், இதெல்லாம் முடிந்தது.
தேவன் சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் தலை சாய்த்தார். அதே போல் சொல்லுங்கள், இன்றைக்கி காலையில் முடிந்தது. என் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டத்தை குறித்து நான் ஜெபிக்க மாட்டேன். புலம்பி புலம்பி நான் ஜெபிக்க மாட்டேன். தேவையில்லாத சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். காரணம், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்காய் பெரிய காரியங்களை அவர் செய்வார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? யோசித்து பாருங்க. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அவர் உங்கள் விண்ணப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு வாசிக்கிறோம். அவர் சொன்னார்னா, அவர் வசனித்தார்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். நம்ம சாதாரண தேவனை ஆராதிக்கலை. இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் விண்ணப்பங்கள் முடிந்தது. தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது போல என் வாழ்க்கையில் நெடுநாட்களாக நான் ஜெபித்துட்டு இருந்த எல்லா விண்ணப்பத்துக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பதில் தர வல்லமை உள்ளவர். என் ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ளவர். என்னுடைய குடும்பத்தில், என் தொழிலில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட ஜெப காரியத்தில் நான் எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தேனோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் தந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் சொல்லணும், பெரும்பாலுள்ள ஸ்திரீ தான், ஆனால் ஜெபித்த போது தேவன் விடுதலை தந்தார். பல ஆண்டுகள் இருக்கலாம், உங்கள் ஜெபங்கள் எத்தனை ஆண்டுகள் வேணால் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை முடிக்க விரும்புகிறார்? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொன்னீங்களே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர்னு, எதை அவர் முடிக்க அவர் விரும்புகிறார்? வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, எருசலேமுடன் பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும், அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அதன் போர் முடிந்தது என்றும், அதன் போர் முடிந்தது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்று, முதல்ல சொன்னேன், எதை ஆண்டவர் முடிக்க விரும்புகிறார்? முதல்ல நான் சொன்னேன், வார்த்தைகள் போதும். புலம்பி பேசின வார்த்தைகள், தடுமாறி பேசின வார்த்தைகள், கண்ணீரோடு பேசி கொண்டிருந்த வார்த்தைகள் போதும். யோபு இதுவரை இழப்பை குறித்து பேசினதெல்லாம் போதும். காரணம், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். ரெண்டாவது, நான் சொன்னேன், விண்ணப்பங்கள் முடிந்தது. நெடுநாட்களாய் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், நீங்கள் சொல்லுங்கள், என் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார். இனி நான் அதை குறித்து ஜெபிக்க போகிறதில்ல. இனி புதிய விண்ணப்பம் தானே தவிர பழையதையே நான் ஜெபிக்க போகிறதில்ல. காரணம், என் விண்ணப்பங்கள் முடிந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மூன்றாவது, நம்ம இங்கே வாசித்தோம், போர் முடிந்தது. போர்னா என்ன? பிரச்சனைகள், வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள், வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள், வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், இவைகளெல்லாம் போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் முடிந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் இன்றோடு கர்த்தர் முடிக்க அவர் விரும்புகிறார். அவர் நமக்காக யாவையும் செய்கிறவர் தான். ஆனால் இந்த மூன்று கருத்தில் மூணாவது நான் சொன்னேன், போர் பிரச்சனைகள் முடிந்தது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போர் செய்து கொண்டிருக்கிற அனுபவங்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அனுபவங்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும்,
ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு பாருங்க, செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் பாருங்க, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்க ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாளைக்கு காலையில் நாங்கள் இருப்போமா, நாளைக்கு காலையில் நாங்கள் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதே, ஐயோ ராஜாவின் கட்டளை வந்து விட்டது, அதை புறப்படுறதுக்கு பயங்கர தீவிரப்பட்டு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனி நாங்கள் என்ன செய்வோம், என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அழுகுறலும் கூக்குரலும் ஒரே பயங்கர பிரச்சனைகளுமா இருக்குது, மனதில் கலக்கங்கள் இருக்குது, பயங்கர சத்தங்கள் தேசம் முழுவதும். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஜனங்கள் திக்காடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ராஜா சட்டம் போட்டாலும் சரி, நம்முடைய ராஜா வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. எத்தனை பேர் வேணா போர் செய்ய துவங்கட்டும், எத்தனை பேர் வேணா சவாலான வார்த்தைகள் விடட்டும், எத்தனை பேர் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க, எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், இந்த போரை நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை அவர் முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். யோசித்து பாருங்க, 40 நாட்கள் 39 நாட்கள் அந்த கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே வரான். அந்த சத்தத்தை கேட்கும்போது யார் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியல. 39 நாட்கள் தொடர்ந்து அவன் வந்து நின்று அணிவகுத்து வந்து நின்று சத்தமாக கேட்குறான், என்னோடு யுத்தம் பண்ணுறவங்க யாரு வாங்க. பயங்கர சத்தம். சில சத்தங்கள் நம்ம காதில் ஒலித்து ஒரு பயத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். எப்படி ஆண்டவரே இந்த பிரச்சனையை சமாளிப்பேன், எப்படி ஆண்டவரே இந்த போரை நான் சமாளிப்பேன், எப்படி ஆண்டவரே நான் இவனை மேற்கொள்ளுவேன், எனக்கு பலன் இல்லையே, எனக்கு தைரியம் இல்லையே, ஒரு கலக்கத்தோடு அந்த ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தாவீதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு எதிராக ஓட செய்து அந்த பெலிஸ்தியனை கர்த்தர் வீழ்த்தியதை போல நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் நம்ம காரியங்களை ஜெயமாய் தரப்போகிறார். அல்லேலூயா. தானியேலுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, ஆனால் வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன். இந்த காலை நேரத்தில் ஒரு போர் செய்து கொண்டிருக்கிற அனுபவம், ஒரு யுத்தத்தின் அனுபவம், புயல் காற்று வீசுகிற மத்தியில் படகில் நிற்கிற ஒரு அனுபவம். என்ன செய்வதுனே தெரில ஆண்டவரே, எங்கே தான் இந்த போர் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் தெரியல, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவர். நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் எழுந்துகிற போராயுதங்கள், இவைகளை எல்லாம் வீழ்த்தி எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. 3 கருத்துக்களை நான் முடிந்தது என்று நான் சொன்னேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். எந்த காரியத்தோடு நீங்கள் காலையில் வந்திருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நம்பினால் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த நாளிலேயே அற்புதத்தை நாம் பார்க்கலாம். 1, வார்த்தைகள் முடிந்தது. என்ன வார்த்தை? புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தை, இழப்பின் நிமித்தமாய், கஷ்டத்தின் நிமித்தமாய், பிரச்சனைகள் மத்தியில் புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தைகள் முடிந்தது. காரணம், 2 விதமான ஆசீர்வாதங்களை, இரட்டத்தனையான மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2வது நான் சொன்னேன், விண்ணப்பங்கள் முடிந்தது. அவர் ஜெபத்தை கேட்கிறவராச்சே, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராச்சே. எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், எனக்கு பதில் இல்லை அப்படின்ற ஒரு கவலையோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என் விண்ணப்பங்கள் முடிந்தது. அப்படின்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு, என் ஜெபத்துக்கு தேவன் பதில் தர போறாரு. அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. நான் நினைப்பதற்கு மேல கர்த்தர் எனக்காய் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரட்டும். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். என் விண்ணப்பம் முடிந்தது. 3வது நான் சொன்னேன்,
போர் முடிந்தது, பிரச்சனைகள் முடிந்தது, போராட்டங்கள் முடிந்தது, கண்ணீரின் அனுபவங்கள் முடிந்தது. ஒருவரோடு போராடி கொண்டிருந்த குடும்பத்தில், ஒருவரோடு போராடி கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோருக்குள்ள, போராடி கொண்டிருந்த தொழிலுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் போராடிக்கிட்டு இருந்த அந்த போராட்டங்களை முடித்து தேவன் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த நாள் ஜெயத்தின் நாளாய் இருக்கட்டும். நீங்கள் நம்பினால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அதான் நம்ம வாசித்தோம் சங்கீதங்களில், நம்ம வாசித்தோம் 57வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே மீண்டும் ஒரு தடவை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 57வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, இந்த வசனத்தை நீங்க காலையில சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இன்றைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக யாவையும், யாவைன்னு என்ன தெரியுமா சொல்லுங்க, என் விண்ணப்பம் முடிந்தது, என் வார்த்தைகள் முடிந்தது, என் போர் முடிந்தது, எனக்காய் முடிக்க போகிற தேவனை நான் கூப்பிடுவேன். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பிரச்சனையை, உங்கள் வார்த்தைகளை, உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. போதும் ஆண்டவரே, இனி நான் அழுத நாட்கள் போதும், வேதனை சந்தித்த நாட்கள் போதும், என் வாழ்க்கையில் கஷ்ட நாட்கள் போதும். அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் இந்த காலை நேரத்தில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்த்தால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்களை தேவன் பிரகாசம் அடைய பண்ணினார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த நேரத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இதுவரை புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தைகள் போதும், இதுவரை கண்ணீரோடு சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள் போதும், இதுவரை இழப்பு நிமித்தம் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் போதும். இன்றையிலிருந்து ஜெயத்தின் வார்த்தைகள், சந்தோஷத்தின் வார்த்தைகள், சமாதானத்தின் வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவீராக. போர்கள் முடியட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், வியாதிகள் முடியட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற, விண்ணப்பங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் கரம் உண்டாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை போல எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நான் ஆராதிக்கிறவர் என்பதை நிரூபிக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.